அக்குநித்தி டிவி அன்பு நேயர்களே, உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். ரிமோட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தூரப்புள்ளியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடியது தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய அடிவயிறு மற்றும் ஜனன உறுப்பு சார்ந்த இந்த ஏரியாவினுடைய தூரப்புள்ளி எது அப்படின்னா SP6 அப்படிங்கிற ஸ்ப்ளீன் 6 உள்புற கணுக்கால் முடிச்சிலிருந்து 4 விரல் நேர் மேலே இருக்கக்கூடிய உள்புறமாக இருக்கக்கூடிய ஸ்ப்ளீன் சேனலுடைய 6வது புள்ளி SP6. இந்த புள்ளி தான் இந்த அடிவயிறு மற்றும் ஜனன உறுப்புக்கான தூரப்புள்ளி. இந்த தூரப்புள்ளியானது இந்த அடிவயிறு ஜனன உறுப்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிக அற்புதமாக போட்ட உடனே ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு புள்ளி. இப்போ அடிவயிறு அப்படிங்கும்போது அடிவயிற்றில் இருக்கக்கூடியது இடதுபுறத்தில் பெருங்குடல் முடியக்கூடிய மலக்குடல் அப்படின்னு இருக்குது. வலது பக்கம் மத்தியில் இருக்கக்கூடிய தொப்புளுக்கு கீழே அடிவயிற்று மத்தியில் இருக்கக்கூடியது சிறுநீர் பை அப்படிங்கிற யூரினரி பிளாடர் அண்டு சிறுகுடல் கொஞ்சம் கவர் ஆகும். ப்ளஸ் பெண்களுக்கு மட்டும் கர்ப்பப்பை அப்படிங்கிறது அடிவயிற்றில் இருக்கும். இதை தாண்டி ஜனன உறுப்பு. இந்த ஜனன உறுப்பு மற்றும் சிறுநீர் பை மற்றும் பெருங்குடல் மற்றும் சிறுகுடல் இது சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே SP6 புள்ளி மிக வரப்பிரசாதமான புள்ளி. இப்போ தொப்புளை சுற்றி வலி இருக்குது அப்படின்னாலும் SP6 போடலாம். அடிவயிறு வலிக்குது SP6 போடலாம். அடிவயிறு பாரமாக இருக்குது, அடிவயிறு சுருட்டி பிடிச்சி இழுக்குது, அடிவயிற்றில் குத்தல் வலி ஏற்படுது, அடிவயிறு தளர்ந்து போச்சு, அடிவயிறு தளர்ந்து கால் தொடையில் ஓட்டுற அளவுக்கு இருக்குது, அடிவயிறில் கிராக் விழுகுது, SP6 யூஸ் பண்ணலாம். யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குது, யூரின் போகிற இடத்துல அரிப்பு இருக்குது, யூரின் போகும்போது அவங்களுக்கு நீர்க்கடுப்பு மாதிரி விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் போகுது, முழுமையாக போகலை, போயிட்டு வந்ததுக்கப்புறம் மீண்டும் போகணுங்கிற சென்சேஷன் வருது. அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் ஆர் யூரினரி ஸ்டோன் இருக்குது, அதனால் ஏற்படக்கூடிய நீர்க்கடுப்பு, நீர்க்குத்தல், நீர் எரிச்சல் இருந்தாலும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி தூக்கத்தில் விந்து வெளியேறக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம். சிலருக்கு யூரின்லேயே விந்து போகக்கூடிய தன்மை இருக்கும், அதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயிட் சிம்டம்ஸ் அதிகமாக இருந்தால் அதுக்கும் இந்த SP6 மிக மிக அற்புதமான ஒரு வரப்பிரசாதமான புள்ளி. அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி யூரின் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்குது. முக்கியமாக பெட் வெட்டிங் சொல்லக்கூடிய படுக்கையில் சிறுநீர் கழித்தல், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், சிலருக்கு குழந்தைகளுக்கு தான் இது இயல்பாக இருக்கும், குழந்தை பெட்டில் யூரின் போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். என்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த பெண் பார்த்தோம் அப்படின்னா கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு பெண், 3rd இயர் படிக்கிறாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மேரேஜுக்கு எனக்கு வேண்டான்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் கேட்கும்போது பெட்டில் யூரின் போகிற பழக்கம் சின்ன வயசுலேருந்தே இருக்குது, இன்னும் நிற்கவே இல்லை அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி எந்த வயதிலையும் அந்த சிறுநீர் பையினுடைய பலகீனத்தின் காரணமாக வரக்கூடிய அந்த பெட் வெட்டிங்க்கு மிக அற்புதமான ஒரு புள்ளி SP6. இதை தாண்டி ஆண்மை குறைவு, மலட்டத்தன்மை அல்லது விந்தணுக்கள் குறைபாடு இருந்தாலும் நம்ம பயன்படுத்தலாம். பெண்களுக்கு எஃகு சினை முட்டை உருவாகலை அப்படின்னாலும், அல்லது உருவாகுது ஃபெலோபியன் டியூப்பில் நகர்ந்து வரல அப்படின்னாலும் பயன்படுத்தலாம். அல்லது ஃபெலோபியன் டியூப்பில் அடைப்பு இருக்குனாலும் SP6 பயன்படுத்தலாம். அல்லது யூட்ரஸில் எனி டியூமர் ஏதாவது, அதாவது கட்டிகள் ஏதாவது, ஃபைப்ராய்டு எதுவும் இருந்தாலும், சாக்லேட் சிஸ்ட் இருந்தாலும், அல்லது எனி PCOD இருந்தாலும் SP6 மிக மிக அற்புதமான ஒரு புள்ளி. அப்போ அடிவயிறு சார்ந்த மோஷன் ப்ராப்ளம், யூரினரி ப்ராப்ளம், செக்ஸுவல் ப்ராப்ளம், லோயர் அப்டாமன் சார்ந்த ப்ராப்ளம், எனி இந்த ஏரியா சார்ந்த ஆர்கான், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எனி ரிலேட்டட் ஆர்கான் எது பிரச்சனை இருந்தாலும் இந்த SP6 மிக மிக அற்புதமான ஒரு புள்ளி. பயன்படுத்தி பாருங்கள். இந்த புள்ளி போட்டால் மினிமம் 1 வீக் ஒர்க் பண்ணோம். இதே புள்ளியில் நம்ம அக்குப்ரெஷர் கொடுத்தோம்னா இன்ஸ்டன்ட் ரிலீஃப். அதை ப்ரெஸ் பண்ண 1 நிமிஷம் அக்குப்ரெஷர் கொடுக்கும்போது நல்லா மூச்சை இழுத்து விட்டு அக்குப்ரெஷர் கொடுத்தோம்னா நம்ம மூச்சு இழுக்கிற அந்த சுவாசமும் அந்த அழுத்துகிற உணர்வும் ஒன்றாக கவனம் ரெண்டும் ஒருங்கிணைந்த நிலையில் கவனித்து செஞ்சோம் அப்படின்னா உடனே அந்த ரிலீஃப் கிடைக்கும். உடனே ரிலீஃப் கிடைக்கிறத நம்ம கண் கூட அனுபவிக்க முடியும். அற்புதமான ஒரு புள்ளி. உடம்பினுடைய அடுத்த ஏரியாவை ஆட்சி செய்யக்கூடிய கவுன்சிலர், அந்த ஏரியாவினுடைய MLA என்று சொல்லக்கூடிய டிஸ்டல் பாயிண்ட் எதுங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.